எலே ஆக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம டிரைவர் தம்பி பில்லாரம்னா எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் டிரைவர்னாலே நம்ம தான், டைமிங் லோடுனாலே நம்ம தான் அப்படின்னு சொல்லி தம்பி மாசா பேசுவார்ல, அவருக்கு தான் இந்த பதிவு. தம்பி பில்லாரம், ஒரு விதத்தில் பார்த்தா உங்கள் மேலே எனக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு டிரைவர்னாலே கெத்து தான் சொல்லி இந்த பெருமையாக பேசுகிறீங்க. அது போக அம்மா மேலே பாசத்தில் கூட்டின ஒரு மனுஷனாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. 4 மூடை 5 மூடைலாம் சுமந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில் லோட ஏற்றுறீங்க. அதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. ஆனால் உங்ககிட்ட பிடிக்காத சில விஷயம் என்ன தெரியுமா? யாருனாலும் நீங்கள் ஒரு மாதிரி பேசி வீடியோ போட்டுருந்தீங்க. முடிஞ்சாங்க வா, முடிஞ்சா இந்த ஊருக்கு வா, முடிஞ்சா வா, தொட்டுப்பாரு, அதை பாருலாம் ஒரு மாதிரி ஒரு மிரட்டுற தோணியில் பேசுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் என்னாச்சு, இப்போ உங்களுக்கு பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு தேவையா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு சொல்லி உண்டு கஷ்டப்பட்டு வீடியோ போடுங்க, நல்லா ஜாலியாக போடுங்க, அது நல்லா இருக்குது. ஆனால் யாரையும் வம்பளுக்கு மாதிரி கூப்பிடாதீங்க. நாடு எப்படியோ எவ்வளோ கெட்டு போயிடுச்சு. யாராவது ஒருத்தர் தேடி வந்து உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, உங்கள் அம்மா உங்கள் மேலே அவ்வளோ உசுறு வச்சுருக்காங்க. அதனால் என்னோட இந்த பதிவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. தயவு செய்து நல்ல விதமாக வீடியோ போடுங்க. யாரையும் மிரட்டுற மாதிரி அங்கே வா, முடிஞ்சால் அங்கே வந்து பாரு, என்னை தொட்டுப்பாரு அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு தான் அது ஆபத்து. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் வரை ஆகணும், சொந்தமாக வண்டி எடுக்கணும், 4 பேருமே நல்லா வரணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லா வந்து வாழ்க்கையில் முன்னேறி நினச்சி வீடியோ பண்ணுங்கள். ஓகே ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.